தொலைபேசி வாயிலாக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் திரு செம்மலை அவர்கள் நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் திரு செம்மலை. தற்போது எய்ம்ஸ் மருத்துவர்கள் குழு ஒரு அறிக்கையை வழங்கியிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் மரணம் இயற்கையான மரணம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இந்த அறிக்கை குறித்து உங்களது பார்வை? அதாவது இதய தெய்வம் மாண்பும் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய மருத்துவ சிகிச்சை குறித்து அடிக்கடி இது போன்ற அறிக்கைகள் எய்ம்ஸ் டாக்டரிடமிருந்து, ரிச்சர்ட் டாக்டரிடமிருந்து அல்லது அப்போலோ டாக்டரிடமிருந்து அடிக்கடி அறிக்கை கொடுப்பது, பேட்டி கொடுப்பதிலிருந்து சந்தேகத்தை மேலும் அதை சந்தேகங்களை உறுதி செய்வதாக, இன்னும் சந்தேகத்தை மேலும் மேலும் அதிகரிப்பதாகத்தான் இருக்கிறதே தவிர இந்த அறிக்கையிலே புதிதாக ஒன்றும் இருப்பதாக நான் கருதவில்லை. காரணம், நம்முடைய செயலாளர் அவர்களே சொல்லுகிறார் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சை அளிக்கப்பட்டதாக. நான் கேட்கிறேன், உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சை அளிக்கக்கூடிய அளவிற்கு, அதாவது திடீரென்று 22ஆம் தேதி இரவு நிலைமை எதனால் ஏற்பட்டது, எப்படி ஏற்பட்டது என்பதுதான் இன்றைக்கு மக்கள் மனதில் ஏற்படுகிற சந்தேகங்கள் நிலவுகிறது, ஐயம் ஏற்படுகிறது. எனவே 2ஆம் தேதி இரவு அவருடைய மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மாவுடைய இல்லத்திலே என்ன நடந்தது, எதனால் அவர் மருத்துவமனைக்கு இரவு நேரத்தில் அழைத்து வரப்பட்டார் என்பதெல்லாம் இன்றைக்கு சந்தேகமாக இருக்கிறது. அப்படி அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் கூட இதே அப்போலோ டாக்டர் என்ன சொன்னார்கள், அதாவது நீர்ச்சத்து குறைவாக இருந்தது, அதற்காகவும் அதே போல லேசான காய்ச்சலுக்காகவும் தான் அவர் அனுமதிக்கப்பட்டார் என்று ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு வேறு வேறு சிகிச்சைகள், உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைகள் எல்லாம் அளிக்கப்பட்டது என்று சொல்லுகிற போது அவர் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சை அளிக்கப்படுகிற அளவிற்கு அன்றைக்கு மோசமான நிலையில் இருந்திருக்கிறார். அது எதனால் ஏற்பட்டது, எப்படி ஏற்பட்டது? அது மட்டுமல்ல, டிஸ்சார்ஜ் ரிப்போர்ட்டில் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அவர் வந்து சேர்கிற போது மயக்க நிலையில கீழே விழுந்ததால் ஏற்பட்ட அந்த மயக்க நிலையில வந்து அட்மிட் செய்யப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் நிறைய கான்ட்ராடிக்ஷன், முன்னுக்கு பின் முரண்பாடு நிறைய இருக்கிறது. இது கிராமத்திலே பழமொழி சொல்லுவது போல, எங்க அப்பன் குதிர்க்குள்ளே இல்லை என்று மறைந்திருந்த அப்பனை காட்டிக் கொடுக்கிற மகனை போல இந்த டாக்டர்கள் அறிக்கை எல்லாம் அம்மாவுடைய மரணத்தை மேலும் மேலும் சந்தேகங்களை கிளப்புவதாக அமைந்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து.